இன்னொரு வார்த்தை என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசினேள் அவ்வளவுதான். என்னடா கைய ஓங்குற? உன் பொண்டாட்டி பத்தி பேசினா அடிச்சிருவே நீ. பேசி பாருங்க. அவ ராட்சசிடா. சேலையை கொளுத்துனது நீதானே? ஆமா. நான் தான் கொளுத்துறேன். உங்க அம்மாவுக்கும் கௌசல்யாவுக்கும் பிரச்சனை வரணும். அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதுக்காக தான் அப்படி செஞ்சேன். இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மாயை விலகிடுமா? நமக்குரியது நமக்கே கிடைச்சிடும். தர்மம் தலை காக்கும்னு பெரியவா சொல்லுவா. நீங்க இதுவரைக்கும் பண்ணியிருக்கிற தர்மமே நம்ம தலைமுறையே காப்பாத்தும். கஷ்டப்படுற எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கேள். எத்தனையோ பேருக்கு மருத்துவ சிகிச்சைக்கு பணம் கொடுத்து பல உயிர்களை பொழைக்க வச்சிருக்கேள். எத்தனையோ கஷ்டப்படுற பெண்களுக்கு பணம் செலவழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேள். உங்களோட இந்த உதவிகள் அடைஞ்சவா நம்ம குடும்பத்தை மனசார வாழ்த்தி இருக்கா. அந்த வாழ்த்துக்கள் எல்லாமே இப்ப நமக்கு வந்திருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்சிருமா. இப்ப நமக்கு வந்திருக்கிறது ஒரு சின்ன சர்க்கிள்மா. சீக்கிரமே இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துருவோமா. இத பாருங்கம்மா, கீழே விடுறதுக்கு பேர் தோல்வி இல்லம்மா. கீழே விழுந்த இடத்துல உட்கார்ந்துட்டு எந்திரிக்க முயற்சி பண்ணாம அழுதுன்னு இருக்கோமே, அதாம்மா தோல்வி. இத பாருங்கம்மா, உங்க தலைமையில நாம எல்லாம் அந்த சக்கரவர்த்தியோட சூழ்ச்சியை முறியடிப்போம். நம்புங்கம்மா. வாங்குமா, சாப்பிடலாம். வாங்க, எந்திரிங்கம்மா. கடவுளே, எங்க ஆத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. மூத்தாக்கா வைஷ்ணவிக்கு அத்திம்பேரால பிரச்சனை. போதா குறைக்கு அவளுக்கு குழந்தை வேற இல்ல. பத்மாக்காக்கு அவ ஆத்து மாமா சுதர்ஷனால பிரச்சனை. இவ 2 பேருக்கும் தான் பிரச்சனைன்னா, கௌஷி அக்காக்கு அவ ஆத்துல அவ மாமியாலையும் மண்ணியாலையும் அவளுக்கு பிரச்சனை. இப்படி ஒவ்வொருத்தரோட பிரச்சனையால அப்பாவுக்கும் பிரச்சனை. இதையெல்லாம் பாக்குறச்ச எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எங்க ஆத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும். பகவானே, பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, எத்தனை நாளா திட்டம் போட்டீங்க என் மண்டையை உடைக்கணும்னு? எங்க குடும்பம் நன்னா இருக்கணும்னு தான் தேங்காய் உடைச்சேன். அது உங்க தலையில பட்டுடுத்து. ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் வெரி சாரி. எதுக்காகங்க ஒரு சின்ன காயம் பட்டதுக்கு இத்தனை சாரி சொல்றீங்க? ஏதோ எதிர்பாராத விதமா நடந்து போச்சு. இந்த காயம் படலன்னா நீங்க இவ்வளோ பதட்டப்பட்டிருப்பீங்களா? இல்ல நான் தான் உங்களை பார்த்துருக்க முடியுமா? வாங்க, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போலாம். பரவாயில்லங்க, சின்ன காயம் தானே, விடுங்க. போற வழியில நான் டாக்டரை பார்த்துட்டு போறேன். சரி, நீங்க கிளம்புங்க. அப்புறம் எப்போ தேங்காய் உடைப்பீங்க? ஏன் கேக்குறீங்க? இல்ல, அடுத்த முறை காயம் பண்றதுக்கு தலையை காட்டலான்னு தான் கேட்குறேன்.
துளசி, எதிர்த்தாப்புல வரவா படியில இறங்கி வர மாதிரி கூடிய சீக்கிரம் வாழ்க்கையிலேயே இறங்கி வரத நீ பார்க்க தான் போற. வேணாங்க, நாம இங்கிருந்து போயிடுவோம். மாமா ஏதோ வில்லங்கத்தை உண்டு பண்றதுக்காகத்தான் உங்களை இங்க நிக்க சொல்றார். என்ன பத்து நீ தேவையில்லாம பயந்துண்டு அவர் என்னதான் செய்வார் பாத்துருவோமே. வேண்டாண்ணா, நாம கிளம்பிடுவோம் வாங்க. என்னடா வர வர ரொம்ப வீரமா பேசுற? எல்லாம் உன் பொண்டாட்டியோட ட்ரைனிங்கா? ஆனா உனக்கு வீரம் இருக்கிற அளவுக்கு ரோஷம் பத்தாது. சாப்பாட்டுல உப்பு கம்மியா போட்டா சாப்பிடுற? வேண்டாம் மாமா, ப்ளீஸ். ரொம்ப அதிகமா பேசுறேன். எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ், நாங்க போறோம். இல்ல எதுக்காக கேக்குறேன்னா, ஆபீஸ்க்கு சீல் வச்சாச்சு. கூடிய சீக்கிரமே ஆபீஸ கோர்ட் எடுத்துக்க போகுது. ஆனா கட்டியாண்ட ஆபீஸ் போயிடுச்சேன்னு கொஞ்சம் கூட வருத்தப்படாம இப்படி ஆத்துக்காரி பின்னாடி ஜாலியா ஊர் சுத்தின்னு இருக்கியே, உனக்கு ரோஷமே இல்லையான்னு கேட்டேன். அதான். அதே தான் நானும் உங்களை திருப்பி கேட்கிறேன். நம்ம குடும்பத்துக்கே ஆகாத அந்த சக்கரவர்த்தியோட சேர்ந்துண்டு உங்க கூட பிறந்த அக்காவையே எதிர்த்து நிக்கிறீளே, நீங்க உங்க சாப்பாட்டுல உப்பு சேர்த்து சாப்பிட்டுட்டு தான் உங்க அத்தைக்கே துரோகம் பண்றீளா? பத்மா, நீ எதுவும் பேச வேண்டாம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். நியாயமான பதில யார் வேணாலும் சொல்லலாம். டே சிவட்சா, நீ நான் பார்த்து வளர்ந்த புள்ளடா. நீ இப்படி அவமானப்பட்டு நிக்கிறத பார்க்கும்போது எனக்கு தான்டா வருத்தமா இருக்கு. ஆம்பளைனால ஒரு அளவுக்கு அவமானப்படலாம், தப்பில்ல. ஆனா இப்படி ஒன்ன மாதிரி அளவுக்கு அதிகமா நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறத பார்த்தா ச்சே 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 ச்சே. நீ ஆட்டம், உங்க ஆத்துல மத்தவாள் ஆட்டம், பத்மா பத்மான்னு இவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினால. இப்ப என்ன ஆச்சு? நடுத்தெருவில் வந்து நிக்க வச்சாவ இன்னும் என்னெல்லாம் செய்ய போறாளோ. மாமா, நீங்க என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா வந்த இடத்துல எங்க 2 பேரும் இப்படி வழி மறிச்சு என் ஆத்துக்காரி இப்படி தப்பா பேசுறது என்னால பொறுத்துக்க முடியாது. அவளை பத்தி தானே பேசுவேன். நீ என்னடா பண்ணுவ? இன்னொரு வார்த்தை என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசினேள் அவ்வளவுதான். ஏய், என்னடா கைய ஓங்குற? உன் பொண்டாட்டி பத்தி பேசினா அடிச்சிருவே. நீ பேசி பாருங்க. அவ ராட்சசிடா. ஏய், கையேடுடா. கையேடு. இவன்டா கையேடு. கையேடு. நீ குடும்பத்தோ. உண்டு கையேடு. ஏய். வாங்கண்ணா, வாங்க நம்ம போலாம். வாங்க. வாங்க போலாம். என்ன சௌந்தர்யா, நடுவுல உட்காந்துக்கிட்டு இவன் பாட்டுக்கு எண்ணெயை தைச்சிட்டு இருக்கான்னு பாக்குறியா? அது ஒன்றும் இல்லம்மா, நம்ம வந்தனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையல, தலை சூடாயிடுச்சு, அதான் எண்ணெயை வச்சு தேய்ச்சிட்டு இருக்கேன். ஆமா, நீ எதுக்கு இப்படி குறுக்கவும் நெடுக்கவும் நடந்துகிட்டு இருக்க? நீங்களும் நானும் அந்த சுரேஷ் கிட்ட எவ்வளவு கெஞ்சினோம் நம்ம வந்தனாவ கல்யாணம் படிக்க சொல்லி. ஆமா. அவன் அதுக்கு சம்மதிச்சானா? மறுத்துட்டான்ல. ஆமா. அப்புறம் இப்ப என்னாச்சு? அந்த மறுத்ததோட பலனை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஏன், அவனுக்கு என்னாச்சு? நல்லா தானே இருக்கான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒவ்வொரு விதமா நான் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கேன். என் தங்கச்சி வந்தனாவ வேணான்னு சொல்லிட்டு அந்த கௌசல்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ்வளோ சுலபமா இந்த சௌந்தர்யா மன்னிச்சிருவாளா? என் மாமியார கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவளுக்கு பல விதத்துல இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தேன். என்னோட டார்ச்சர் தாங்க முடியாம அந்த கௌசல்யா வீட்டை விட்டே வெளியே போயிட்டா. எது எப்படியோ கௌசல்யாவும் சுரேஷும் தற்காலிகமா பிரிஞ்சாச்சு. இந்த பிரிவை நான் ஏற்பாடு பட்டாவது நிரந்தரமான பிரிவா மாத்தி காட்டணும். சௌந்தர்யா, சுரேஷ் கௌசல்யாவை தற்காலிகமா பிரிஞ்சா என்ன, இல்ல நிரந்தரமா பிரிஞ்சாதான் நமக்கு என்ன லாபம்? என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? நம்ம வந்தனவ வேண்டான்னு சொன்ன சுரேஷ பழி வாங்கணும்னு நான் எவ்வளவு சிரமத்துக்கு நடுவுல என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளவு சாதாரணமா பேசினா என்ன அர்த்தம்? அட, நான் அதுக்காக சொல்லமா. சுரேஷ் எக்கேடு கேட்டு போனா நமக்கு என்ன இருக்கு? அதே மாதிரி வந்தனாவும் சுரேஷை மறந்துட்டா.
அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? வந்தனா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. அப்போ வந்தனா சொல்றத பார்த்தா மாப்பிள்ளைய அவளே செலக்ட் பண்ணிட்டான்னு தோணுது. ஏய் வந்தனா, யார் அந்த மாப்பிள்ளை? சொல்லு சொல்லுடி, யாரு? மே கமின் சார். வா பாஸ்கர், உள்ளவா. இது உங்க வீடு மாதிரி. இங்க வர்றதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. வந்து உட்காரு வா. பாஸ்கர், என்னாச்சு? என்ன உங்க நெத்தில இப்படி அடிபட்டு இருக்கு? ஓ, இந்த காயத்தை கேட்குறீங்களா? பொதுவாகவே காயம்னா ஒரு துன்பம் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நெத்தி காயம் ஒரு இன்பமான காயம். அது என்னப்பா அது? காயத்தில் கூட இன்பமானதுன்னு இருக்கான்னு? அப்படின்னா இந்த காயத்தில் ஸ்பெஷல்? பொதுவாக பாருங்க, நான் இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி ஆள் இல்லைங்க. இன்னைக்கு ஏதோ தோணுச்சுன்னு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலான்னு போனேன். அங்கே ஒருத்தங்க உடைச்ச தேங்காய் வந்து என் தலையில் பட்டு காயத்தை ஏற்படுத்திடுச்சு. கோவிலில் வச்சு பட்டதுனால இதை நான் கடவுளோட ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். அதனால தான் இது ஒரு இன்பமான காயம்னு சொன்னேன். பாஸ்கர், நான் ஒன்று பண்ணட்டா? டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டா சரியா போயிடும்னு நினைக்கிறேன். விடுங்க, இது லேசான காயம். இதுக்கு என்ன ஐசியூல அட்மிட் பண்ணுவீங்க போல இருக்க. இப்போதான் வர வழியில் நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாமே எடுத்துட்டு தான் வரேன். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல, அது ஒரு 2 டேஸ்க்கு தலையில தண்ணி எதுவும் படாம பாத்துக்கோங்க. அப்புறம் செப்டிக் ப்ராப்ளம் ஏதாவது வரப்போகுது. அப்புறம் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் படி ஒழுங்கா டேப்லெட் எல்லாம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் எதுக்கும் அடிப்பட்ட இடத்துல ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம். இப்படி மொத்தமா சொன்னா நான் மறந்துடுவேங்க. நான் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க. நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆமா பாஸ்கர், இப்போ என்ன விஷயமா இங்க வந்திருக்க? இந்த பக்கமா வந்தேன் சார். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு தான். அப்பாவை மட்டும்தான் பார்க்கலான்னு வந்தீங்களா இல்ல? இல்லைங்க, அப்படியே உங்களை வந்தனா எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, நான் வந்ததுல ஏதாவது குற்றமா? வந்த நான் கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னை திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருவாங்க போல இருக்க. என்னாச்சு இவளுக்கு? தனக்கு தானே சிரிச்சுட்டு இருக்கா. முழு தேங்காய் வேற துருவின்னு இருக்கா. என்னமோ ஆயிடுத்து இவளுக்கு. முதல்ல கேட்ட வேண்டிதான். இந்த காயம் படலன்னா நீங்க இவ்வளவு பதட்டப்பட்டிருப்பீங்களா? இல்ல நான் தான் உங்களை பார்த்திருக்க முடியுமா? ஏய் ஏய் உனதான். ஏய் ஏய் என்ன என்ன என்னது இதெல்லாம்? பார்த்தா தெரியல, தேங்காய் துருவின்னு இருக்கேன். நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்ல, நீ போய் உன் வேலையை பாரு. எதுக்கு சும்மா நோய் நோயின்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்னது தேங்காய் துருவின்னு இருக்கியா? இப்படிதான் முழு தேங்காயை துருவியா? சொல்லு சொல்லு, எப்படி துருவாங்க? எல்லாத்தையும் நோண்டி நோண்டி கேட்டுன்று. நான் முழு தேங்காய் துருவி துருவி பாதி தேங்காய் ஆக்குவேன். உனக்கு என்ன அதை பத்தி? சரி 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 சரி. இந்த வெயில கோவிலுக்கு போயிட்டு வந்த பாரு, அதுல இருந்தே நீ ஒரு மாதிரியா தான் பேசிட்டு இருக்க. நானு உன்னோட அக்காடி, ஒழுங்கா மறைக்காம என்னன்னு என்கிட்ட சொல்லு. அக்கா, நான் கோயிலுக்கு செதறு தேங்காய் உடைக்க போயிருந்தேனா, அங்க பாஸ்கரும் வந்திருந்தாரு. நான் உடைச்சப்போ தேங்காய் பாஸ்கர் தலையில பட்டு உடஞ்சிடுத்து. என்னது தேங்காவா? இல்ல, பாஸ்கரோட தலை. ஐயோ, அடிக்கடி ஏதாவது பெருசா பட்டுடுதாடி அவருக்கு? அடிபட்டது ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஆனா ரத்தம் வர அளவுக்கு அடிபட்டது. நேக்கு அவரை பார்த்த உடனே ரொம்ப பாவமா எடுத்து. ஆனா அவர் அது ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு ஒன்றும் பரவாயில்லன்னு போயிட்டாரு. அவர் போயிட்டாரு. இருந்தாலும் நேக்கு தான் மனசு ஒரே உறுத்தலா இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்க?
ஒன்றும் சரியில்லை. என்னமோ பாஸ்கர் தலையில ஒரு சின்னதா தேங்காய் சிதறல் விழுந்துருது. அதுக்கு உடனே அவர் தலையில ஒரு தேங்காய் விழுந்த மாதிரி இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சரியில்லடி, நீ சரியில்லை. உன்னோட ரியாக்ஷன்ஸே ரொம்ப தப்பா இருக்கு. சரி வா, நம்ம 2 பேரும் போய் சாப்பிடலாம். எனக்கு பசிக்கிறது. நேக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. கஷ்டம்டா. இந்த காலத்துல கோவிலுக்கு பொண்ணுங்களை தனியா அனுப்புறது கூட தப்போன்னு தோன்றது. நீ என்னமோப்பா, நான் போய் சாப்பிட போறேன். எனக்கு ரொம்ப பசிக்கிறது. நான் முதல்ல போய் சாப்பிட்டு தெம்பா வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். இப்ப என்ன ஆயிடுத்துன்னு அக்கா இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு போறா. ஓ, உடைச்சிட்டு திருவலாம். என்னங்க என்னங்க காஃபி. பிடிங்க. என்னடி காஃபில சக்கரை தூக்கலா இருக்கு? ஆத்துல இருக்கிற சக்கரை எல்லாத்தையும் இதுல போட்டு கொண்டு வந்துட்டியா? உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்தேன். அதனாலதான் கொஞ்சம் இனிப்பா இருக்கட்டுமேனு உங்க காஃபில கொஞ்சம் சர்க்கரை தூக்கல போட்டு எடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் தூக்கலாவா? எல்லாரும் காஃபில சர்க்கரை கலப்பா, நீ சர்க்கரையில காஃபியை கலந்துட்டு வந்திருக்க. கட்டினா சுரேஷை தான் கட்டுவேன், இல்லைன்னா கல்யாணமே வேண்டான்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா வந்தனா. இப்போ மனசு மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. வெரி குட். வந்தனா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதால இனிமே நம்ம ஆத்துலயும் புயல் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சு சகஜ நிலைமைக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். வந்தனா வாழ வேண்டிய வாழ்க்கைய கௌசல்யா வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு தானே நீ இவ்வளவு நாள் அவன் மேல கோவமா இருந்த? இருக்காதா பின்ன? என் தங்கச்சி சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு படாத பாடுபட்டேன். அதுதான் நடக்காம போயிடுச்சே. சரி சரி. வந்தனா இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லிடு. இந்த சந்தோஷத்தோட இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லணும். அன்னைக்கு அம்மாவோட சேலைய நெருப்புல தூக்கி போட்டு எரிச்சது நீதானே? அந்த பழிய வேணும்னே கௌசல்யா மேல திட்டம் போட்டு சுமத்துனது நீதானே? நான் எதை செஞ்சாலும் அதுல ஒரு தர்மம் இருக்கும், நியாயம் இருக்கும். சுரேஷ் கிடைக்கலன்னு முடிவான உடனே என் தங்க சாக போனா, அப்ப நாங்க தடுத்து நிறுத்தாம இருந்திருந்தா இந்நேரம் போட்டோக்கு பூ போட்டு பத்தி ஏத்தி வச்சிருப்போம். நான் கௌசல்யாக்கு எதிராக செய்யறது எல்லாமே என் தங்கைக்காக தான். நோக்கு, உன் தங்க வாழ்க்கை முக்கியம்னா எனக்கு என் தம்பி வாழ்க்கை தாண்டி முக்கியம். உன் தங்க நினைச்சது நடக்கலங்கிறதுக்காக என் தம்பி நிம்மதியை அழிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீ இப்படி நடந்துக்கிறது அந்த பெருமாளுக்கே பொறுக்காது. நீயும் ஒரு பொன் குழந்தை பெத்து வச்சிருக்க, அதோட வாழ்க்கையில எதிர்காலத்துல நல்லபடியா அமையணும். நீ செய்யற பாவம் அந்த குழந்தை தலையில விடிஞ்சிடக்கூடாது. என்ன சாபம் விடுறீங்களா? பெத்த பொண்ணுக்கு சாபம் விடுற ஒரே அப்ப நீங்களா தான் இருக்க முடியும். என் கேள்விக்கு இன்னும் நீ நேரடியா பதில் சொல்லவே இல்ல. சேலையை கொளுத்துனது நீதானே? ஆமா. நான் தான் கொளுத்துறேன். உங்க அம்மாவுக்கும் கௌசல்யாவுக்கும் பிரச்சனை வரணும், அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதுக்காக தான் அப்படி செஞ்சேன். இனிமே கௌசல்யா இங்க வரமாட்டா. அப்படியே அவ வந்தாலும் அவளை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். கௌசல்யா சுரேஷ் கூட நிம்மதியா வாழ முடியாத சூழ்நிலை வந்து 2 பேரும் சட்டப்பூர்வமா விவாகரத்து வாங்குற வரைக்கும் என்னோட நடவடிக்கையில எந்தவித மாற்றமும் இல்ல. நீ எல்லாம் ஒரு பொம்பளை தூ அப்படின்னு துப்புன்னு போல தோணுதுல்ல? கோவத்தை அடக்காதீங்க, பிபி வந்துற போது. உடம்புக்கு நல்லது இல்ல. எதுவா இருந்தாலும் திட்டிடுங்க. மனுஷங்கிட்ட பேசலாம். நீ என்ன மிருகம்னு சொல்ல வரீங்களா?
அம்மா ஆ? உங்க பையனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கோ. அந்த பேக்கை கொடுங்க. என்னடா தான் நிதானத்தை எழுந்து பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம எவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் தெரியுமா? என்னடா நடந்தது? உள்ள நுழைஞ்ச உடனேயே உன் மேல குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிற அளவுக்கு வெளியில என்னதான் பண்ண? அது நான் சொல்றேம்மா. நானும் இவரும் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருந்தோமா, அங்க சுதர்சன் மாமாவையும் துளசியும் சந்திச்சோம். வேண்டாண்ணா, ஏதாவது பிரச்சனை ஆயிடும், நம்ம இங்க இருந்து போயிடலான்னு சொன்னேன். ஆனா நான் சொன்ன வார்த்தையை கேட்காம, இல்லடி பத்மா என்னதான் நடக்கும் பார்க்கலான்னு சொல்லி அங்கேயே நின்னுட்டாரு. நீங்க நம்ப மாட்டேல்மா, சுதர்சன் மாமா அப்படியே மேல வந்து இவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டார். சுச்சோ, இன்னைக்கு நெஞ்சு அப்படியே படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவர் போய் அவர் சட்டையை பிடிச்சி அடிக்க புறப்பட்டுட்டார்.